அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் உள்ள எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபலையானத்தையும் திருமண வழங்கட்டும். அனைவருக்கும் மாதர் பித்ரு ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசை. அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒரு போட்டியில யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது பத்தி பார்க்க போறோம். போட்டி தேர்வா இருக்கட்டும், இல்ல ரெண்டு பேருக்கு நடக்கூடிய ஒரு ஈகோ பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு வழக்கா இருக்கட்டும், வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதுல இருந்து வழக்கு ஆரம்பிக்குதோ அந்த வழக்கோட அடிப்படையில இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். இப்போ 6ஆம் இடம் என்பது எல்லாத்துக்கும் பிரச்சனை தரக்கூடிய இடம். அதனால 6ஆம் இடம் இல்லாம எந்த வழக்கு எந்த சண்டை சச்சரவும் வராது. அப்ப வெற்றி பெறணும்னா 11 இடம் சம்மந்தப்படும். அப்ப எனக்கு கடன்காரன் இருந்து நான் வெற்றி பெறுவானா, கடன்ல இருந்து வெளியே பெறுவானா, எதிராளியிடம் ஜெயிப்பனா அப்படின்னு எல்லா கேள்விக்குமே 11ஆம் இடம் சம்பந்தப்பட வேண்டும். 11 நிக்கிற கிரகம் அல்லது 11 நிக்கிற கிரகத்துடைய நட்சத்திரத்தில் நிக்கிற கிரகம் அல்லது 11ஆம் அதிபதி, இந்த 3 பேருடைய தொடர்பு யாரையும் ஒருத்தர் தொடர்பு இருந்தா போதும், நீங்க போட்டியிலிருந்து ஜெயிக்க தயாராயிட்டீங்க. அதுவே சூதாட்டம், ரேஸ் இந்த மாதிரி போட்டியா இருந்தா 5ஆம் இடம் சம்பந்தப்படும். 5ஆம் இடத்துடைய அதிதேவதை இல்ல 5ஆம் இடத்துடைய கிரகத்துடைய தெசா புத்தி இல்ல 5ஆம் இடத்துடைய நட்சத்திர கிரக தெசா புத்தி, அப்படி ஒரு ஸ்பெகுலேஷன் சம்பந்தப்பட்ட 5 சம்பந்தம். அப்படி இல்லாம வெளிப்படையா 2 பேத்துக்குள்ள பிரச்சனையை பார்க்கணும், 11ஆம் இடம் சம்பந்தப்படணும். இல்லாம உங்களுக்கு வெற்றிங்கிறது வாய்ப்பே இல்லை. ஒருவேளை 11ஆம் இடம் பாதகமா இருக்கு, சரள கிணங்களுக்கு 11 பாதகம் அப்படின்னா என்ன சார் பண்றது அப்படின்னா, அந்த 11 பாதகமா இருக்கிற பட்சத்துல 3 உதவி செய்யும். 11ஆம் இடம் இல்லாம வெற்றி இல்லை, அந்த பாதகம் இல்லாம கடற்கிறதுக்கு 3 உதவி செய்யும். அப்ப ஒரு பிரச்சனையிலிருந்து வெற்றி பெறணும்னா 3 11 கட்டாயம் தேவை. 3 11 ஆதரவு கண்டிப்பா தேவைங்கிறது மறந்துடக்கூடாது. ஒரு போட்டி தொழில் அப்படின்னு வச்சுக்கலாம், வியாபாரத்துல போட்டி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப 10 கூட தேச 11 கூட புத்தி இல்ல 11 கூட தேச புத்தி ஏதேனும் சம்பந்தப்பட்டா அந்த போட்டி வியாபாரத்தை ஜெயிச்சிட முடியும். சார் விளையாட்டுல போட்டி அப்படின்னா விளையாட்டை குறிக்கக்கூடிய பாவம் 6ஆவது பாவம். அப்ப அதில் ஜெயிக்கணும்னா நமக்கு வலுவான கிரகத்துவமாக செவ்வாய், அது ஏதேனும் ஒரு ரூபத்துல 6லயே 11 இருக்கணும், இல்ல 3ல இருக்கணும். அப்ப 3, 6, 11 செவ்வாய் இருந்து 11 திசாபத்தி நடந்தா கண்டிப்பா அந்த போட்டியுடைய விளையாட்டுல ஜெயிக்க முடியும். ஒரு எக்ஸாம் நடக்குது, அரசு ஊதியத்துக்காக எக்ஸாம் நடக்குது அப்படின்னு வச்சு, அப்படிங்கும்போது அந்த எக்ஸாமுக்கு நமக்கு 10, 11 இல்ல 5, 11 திசாபத்தி இருந்தா போட்டியில கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க. அதனால இது ஒரு அரசு எக்ஸாம் போறோம், யூபிஎஸ்சி எக்ஸாம் போறோம் சார், இல்ல ஒரு குரூப் 1 குரூப் 2 கல்ல போறோம் சார், யாராவது எக்ஸாம் கேட்டாலும் 1, 5, 11 இல்ல 10, 11 சம்பந்தப்பட்ட அந்த போட்டித் தேர்வுல அவங்க ஈஸியா ஜெயிக்கிறாங்க. சிலருக்கு இயல்பாவே ஜெயிக்கக்கூடிய குணம் உண்டு. இப்படி ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம். ஒரு மீன லக்னம், 11வது வீட்டுல சந்திரன் இருக்காரு, அவர் நிக்கிறது சூரியனோட நட்சத்திரத்தில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. இயல்பாவே பாருங்க, சந்திரன் 5ஆம் அதிபதி 6 கூட ஒரு நட்சத்திரத்துல 10ல உட்கார்ந்து, 5, 6, 10 சம்பந்தப்பட்டுச்சு. அவரு போட்டித் தேர்வுக்கு போனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவருக்கு இயல்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவரால் ஜெயிக்கவும் முடியும். அந்த 11 சம்பந்தம் இருந்தா போனோன்னு ஜெயிச்சுக்குவார். அந்த 10 சம்பந்தப்படும் போது வேலைக்காக ஜெயிக்கிறார். அப்ப வெற்றின்னு வரும்போது எந்த ரூபத்திலேயாவது 11 முக்கியமா சம்பந்தப்படணும், அதுக்கு அடுத்த கேட்டகரியில 5 சம்பந்தப்படணும், இல்ல 3 சம்பந்தப்படணும். சம்பந்தம்ங்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த அதிபதிகளுடைய நட்சத்திரமோ இல்ல அது நிக்கக்கூடிய கிரகமோ இல்ல அந்த அதிபதியை டைரக்டா சம்பந்தப்படுத்த சம்பந்தம்னு சொல்லுவோம். அப்ப நம்ம எப்ப சண்டை சச்சரவுகளை பத்தி கேள்வி கேட்டாலும் அதுல வெற்றி பெறணும்னா நமக்கு 11 அனுகிரகம் பார்க்கணும். அதோடைய சதமானம் 100 செகண்ட். அந்த செகண்ட்களை ஜெயிக்கணும் அப்படின்னா அதோட 5ஆம் இடம் சம்மந்தப்படணும், அதோட கிரேடு 70. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் குறைவு வரணும், 3ஆம் இடம் 40. இந்த சதவீதத்தில் அது வெற்றியை கொடுக்கும். அப்போ தனித்த வெற்றி கொடுக்கணும். 11ஆம் நிற்கிற கிரகம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகம் வெற்றி சாதாரணமா இருக்கும். நம்ம இந்த இடத்துல கூடுதலா இன்னொரு தகவல் சொல்லுவோம்.
சார் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜெயிச்சிருவேன், ஆனா கொஞ்சம் பயமும் இருக்கு. அப்ப நான் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அந்த மாதிரி ஒரு போட்டி தேர்வுக்குன்னு ஒரு தெய்வத்தை வழிபடுனா 3 பதினக்கூடிய கிரகம் அல்ல 3 பதினெட்டுக்கூடிய கிரகத்துடைய தெய்வத்தை வழிபட்டு போற மூலியமாக வெற்றியை மேலும் உறுதிப்படுத்தலாம். வெற்றி ஜெயிருக்கு சரியான வழி. சார் 11 பாதகமா இருக்கு சார், அதுல ஏதாவது காயம் வந்துருமானா, நீங்க கிடைக்கிற வேலை அந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு பின்னால கிடைக்கிற அந்த வேலையா இருக்கட்டும், இல்ல முடிவா இருக்கட்டும், இல்ல பலனா இருக்கட்டும், அதுல நம்ம சின்ன குறை இருக்கும். போட்டியில ஜெயிக்கிறதுக்கும் தடுமாற்றம் இருக்கும், ஜெயிச்சப்பட்டு கிடைக்கிற பலன்லயும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதைத்தான் அந்த பாதகம் செய்யணும். அப்ப நமக்கு அந்த வெற்றி தரக்கூடிய வாய்ப்பை தட்டி விடாது. அந்த வாய்ப்புக்கு கடுமையா போராட வைக்கும். கிடைச்சதுக்கு முன்னாடி இப்படி இதுக்கு அவ்வளவு போராட்டணும்னு தோணும். அதான் அந்த பாதகம் செய்யற வேலை. அதனால திரும்ப திரும்ப நம்ம வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய பாவங்கள்ல முதன்மையா நிக்கிறது 11, 2வது இடத்துல 5, 3வது இடத்துல 3ஆம் பாவம் இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். எந்த போட்டியா இருந்தாலும் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது என்ன சார், லக்கணத்தை கவனிக்கணும். லக்னாதிபதி பலமா இருந்தா தான் ஒரு போட்டிக்கு எலிஜிபிள். லக்னாதிபதியே பலவீனமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பிறந்த கால லக்னாதிபதி வலுவா இருக்காரு, கோச்சாரத்துல பலவீனமா இருக்காருன்னா அவர் அந்த கோச்சாரத்துல பலமடைய வரைக்கும் அவர் போட்டிக்கு தகுதியா இல்லைன்னு அர்த்தம். இப்படி எடுத்துக்கிறோம். ஒரு மிதன் லக்னம் இருக்காரு, லக்னாதிபதி மீனத்துல போயிட்டு இருக்காரு, கோச்சாரத்துல மீனத்துல போயிட்டு இருக்காருன்னா பிறந்த காலத்துல மீனத்திலேயே இருந்ததுன்னா அவர் இயல்பா போட்டிக்கு பயந்துக்குருவார். அந்த மிதன் லக்னத்துக்கு லக்கன்லயே புதன் திக்பலத்துல இருக்குது பிறந்த காலத்துல, கோச்சாரத்துல மீனத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோம், அந்த கோச்சாரத்துல 30 நாள் வரைக்கும் மீனத்துல இருக்கிற வரைக்கும் அவர் பல போட்டிக்கு தகுதி இல்லாதவர். அந்த போட்டிக்கு போனோம்னா கண்டிப்பா தோல்வி அவர் ஏற்படுத்துவார். அப்ப பிறந்த காலத்துல யார் போட்டியிட போறாரோ அவருடைய ஜாதகத்துல அவருடைய லக்னாதிபதி போட்டியின் காலத்தில், நல்லா கவனிக்கணும், போட்டியின் காலத்தில் கோச்சாரத்துல பலமா இருந்தா அந்த போட்டியை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியும் திறமையும் அவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோச்சாரத்துல ஒரு பலவீனமா இருந்தாருன்னா அந்த போட்டியை அவர் எதிர்கொள்ளக்கூடிய விகிதம் மிகவும் மிக குறைவா இருக்கும். அதுல அவர் தோல்வியை ஈஸியா சந்திக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப 11 இருக்கிற என்ன செய்யுதுன்னா, இந்த 1/2 மார்க்ல போச்சு, 1 மார்க்ல போச்சு, இந்த கால் பிரச்சனை போச்சுன்னு சொல்ற அந்த ஒரு சாக்கத்தான் அதுக்கு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ராஜகேடுகளுடைய ஆதிக்கம் இருக்கிற ஜாதகமா இருக்குன்னு வச்சுக்கிறோம். தொடர்ந்து சர்ப்ப வழிபாடு பண்ணிட்டே இருப்பாங்க. பெருமாளை கும்புறவங்க சிறங்க பெருமாளை கும்புறங்க, சிவனை கும்புறவங்க திருவண்ணாமலை கும்புறங்க. கும்பலை கும்புறது போட்டியை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். போட்டிக்கு போறதுக்கு முன்னால உங்களுடைய ஆன்ம குணத்தை அதிகப்படுத்தணும். தொடர்ந்து வீட்டுல தீபம் போட்டுட்டே வாங்க. இது ஒரு மிகச்சிறந்த செயல். முன்னோர்கள் பிளஸிங் வேணா காலத்துக்கு சாதம் வச்சுக்கிட்டே வாங்க. இதுவும் உங்களுக்கு போட்டி ஜெயிக்கிறதுக்கு சரியான வழி. நம்மளுக்கு டேட்டா பேஸ்ல எடுத்து பார்த்தோம்னா, நான் போட்டியில ஜெயிப்பணும்னு கேட்ட அந்த ஜாதகம் கேள்வி பூரா வச்சு நான் கடந்த 20 வருஷம் யாரெல்லாம் அதிகம் பண்ணணும், தீபம் போட்டுட்டு வர்றேன், காலத்துக்கு சாதம் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னவங்களோட வெற்றி ஈஸியா இருந்திருக்கு. போட்டிக்கு போக பயந்தவர் கூட ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால நீங்க ஏதேனும் ஒரு ரூபத்துல தீபமிடுதலும் அன்னமிடுதலும் சால சிறந்ததும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஜிகேஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஜோதிடத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வரும். இது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தரமான ஒரு வழிகாட்டியா இருக்குங்கிறத நான் நம்புறேன். அதனால படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்கிற நம்பர் தருவலாம். மே மாசம் 26ஆம் தேதி இந்த ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கிறது, பதிவு செய்துக்கலாம். ஜோதிடத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணுங்கிறவங்களுக்கு கரணம் பற்றிய வகுப்புகள் ஜூன் 3ஆம் தேதி நடக்க இருக்குது ஆன்லைன்ல. அதுக்கும் கீழே நம்பர் தொடர்ந்து நீங்க பதிவு செய்யலாம். ஒரு ஜோதிடம் என்பது சிறந்த வழிகாட்டிகள்ல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி இது வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னா, நம்ம தடுமாறும் போது இதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு ஆலோசனையை அந்த ஜோதிடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தரமான ஜோதிடம் என்னைக்குமே பொய்யா போகாது. படித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். எல்லாம் உள்ள என்பருமா ஸ்ரீ உச்சிஷ்ட மகாநதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசை.